பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த சாரோன் பெந்தேகோஸ்தே சபை நிறுவப்பட்டு தேவனுடைய பிரதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இன்றோண்டு 2 ஆண்டுகளை கிருபையினால் முடித்து 3வது ஆண்டை துவங்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, இந்த சபையை பரிசுத்தவான் சார்லஸ் சாரோன் அவர்கள் என்னுடைய கரங்களிலே கொடுத்து இந்த தமிழ் சபையை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது அநேக எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அநியாயங்கள், பழிகள், அவதூறுகள், நிந்தனைகள், இவைகள் எல்லாவற்றையும் சுமந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி விடாமல் நிற்க கர்த்தர் பலன் தந்து இன்றைக்கு இது 2 ஆண்டுகள் கழிய கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை நடத்தி கொண்டு வரும்போது எனக்கு கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தின் வார்த்தை தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ரேமாவா கொடுக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். அந்த தரிசனத்தின் வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஐசாயா 41 verses 14 and 15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். பூச்சி தான் கர்த்தர் நம்மை அழைக்கும் போது எப்போதுமே நம்ம பூச்சி தான். பூச்சிக்கு உருவம் சின்னது, பூச்சியால் பலம் கிடையாது, பறக்கும், ஆனாலும் ஓரளவு தான் பறக்க முடியும். அது உருவத்திலையும் சின்னது, அதனால் எந்த பலமும் கிடையாது, அதனால் எதையும் செய்ய முடியாது. முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டது தான் பூச்சி, அற்பமாய் எண்ணப்படுகிறது தான் பூச்சி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பூச்சியை நான் புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, worm becomes weapon. worm becomes weapon. இன்றைக்கி ஒரு பூச்சியான் இருக்க மனிதர்கள் அற்பமாக எண்ணி, மனிதர்கள் உன்னை தள்ளிவிட்டு உனக்கு எதிராய் கிரியை செய்து பல காரியங்களை அழிக்க பூச்சின்னு நினச்சி ஜனங்க செஞ்சாலும், மனிதர்கள் செய்தாலும், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் அது என்ன? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் நான் பார்க்கிறேன். ஆமென். இந்த காலவெளியிலும் எங்களோடு இணைந்து, அடியானோடு இணைந்து இந்த ஊழியத்தில் தரிசனத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பூச்சியாய் உணரலாம், பூச்சியைப் போல மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சாரோன் பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளே காணப்படும் போது கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? புதுசாக ஷார்ப்பாக டீத் இருக்கிற ஒரு மெஷினா நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். ஆமென். நாம் பூச்சியாக நம்மை தாழ்த்துவோம், பூச்சியாக நம்ம கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்மை கர்த்தர் கொண்டு செய்ய போகிறது என்ன தெரியுமா? புதுசாக கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் நடத்துவார். இந்த 2 ஆண்டுகளை நான் யோசிக்கிறேன். ஒரு பக்கம் பூச்சியாக நினச்சி அநேகர் அடித்து இந்த சபையை காயப்படுத்தி, இந்த சபையை குற்றுயிரும் கொலையுருமா விடலான்னு நினச்சாலும் கர்த்தர் இந்த மந்தையை சேர்த்து திடப்படுத்தி இன்றைக்கு இந்த ஊழியம் மாத்திரமல்ல, கிளை ஊழியங்கள், இன்னும் பலதரப்பட்ட ஊழியங்கள், சபைக்கு புதிய ஆத்துமாக்கள், புதிய தரிசனங்கள் கர்த்தரின் அதிகமாக கொடுத்து ஏற்ற வேளையில் ஒரு இடத்தையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதையெல்லாம் கர்த்தர் நம்மை புதுசாக கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக நடத்துறது. இன்னும் வருகிற ஆண்டில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த சபையை கொண்டு செய்ய போகிறார். அடியானுக்கு வாக்கினால் சொன்னதை கர்த்தர் கரத்தினால் செய்து கொண்டு வருகிறார். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பி விசுவாசித்து நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், பூச்சியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கருத்தில் பூச்சியாக இருப்போம். நம்மை பகைக்கிறவர்கள், சத்துருக்கள் நம்மை பூச்சியாகவே நினைக்கட்டும். ஆனால் கர்த்தர் நம்மை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி மலைகளை முறுக்குவோம், மிதிப்போம், மேடுகளை மிதிப்போம்,
அர்த்தம் என்ன? சத்துருவின் வல்லமைகளை முறியடித்து நம்மை கர்த்தருக்குள் தாழ்த்தி 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 தேவன் உயர 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 நம்மை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே வருவார். ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். God will use you. Worm becomes weapon. புழு அது பூச்சி அல்ல, பூச்சி அது பூச்சியாகவே அல்ல, அது புதிதுள்ள கூர்மையுள்ள எந்திரமாய் அது உருவாகி நடத்தும். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களால், சமுதாயத்தால், சொந்தங்களால், சுற்றங்களால் பூச்சியாய் நாங்கள் பார்க்கப்பட்டாலும், அற்பமாய் பார்க்கப்பட்டாலும், புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் எங்களை மாற்றுகிறீர். கோடி ஸ்தோத்திரம்பா, கோடி ஸ்தோத்திரம்பா. லேயால் அநேகருடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்டாள் ஆண்டவரே, கூச்ச பார்வை என்று எண்ணப்பட்டாள். ஆனால் அவள் மூலமாய் தான் துதிக்கிற யூதாவை, நியாயப்பிரமாணிகனாகிய யூதாவை, எர்சிம் மலையிலிருந்து ஆசீர்வாதங்களை சொல்லுகிற யூதாவை கர்த்தர் பிறப்பிக்க பண்ணினீர். ஆமாண்டவரே, பூச்சிகளாய் கருதப்படுகிற எங்கள் மூலமாய், எங்களுடைய நற்சுபாவங்கள் மூலமாய் நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிற தயவுக்காய் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அற்பமான எங்களை கொண்டு மகிமையானவைகளை நீர் செய்கிறீரே, இன்னும் செய்ய போகிறீரே, கோடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆண்டவரே மனிதரால் கைவிடப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் எழுப்புவீராக. இன்றைக்கி கொடுத்த இந்த வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி, வேமாக இருந்தாலும் எங்களை வெப்பனா, நாங்கள் பூச்சியாக இருந்தாலும் நீர் எங்களை போரடிக்கிற கருவியாய் பயன்படுத்துகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், இன்னும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரே, எங்களை நீர் விரும்புகிற பிரகாரம் பயன்படுத்துங்க. துதிகன மகிமையிலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.